கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இந்த உபவாச கூடுகைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட தங்கியிருப்பதாக. இந்த செய்தி உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 12, 13, 14 ஆகிய 3 வசனங்களை கொண்டு நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நாம் முடிக்க இருக்கிறோம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால் நித்திய கீர்த்தி, எவர்லாஸ்டிங் நேம் அப்படின்னு சொல்ல முடியும். நித்திய கீர்த்தி, அது என்ன நித்திய கீர்த்தி? தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்பட்டிருக்கும்படியான வார்த்தைகளை தேவன் நமக்கு தருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து என்றைக்கும் பிதாவின் வலது பரிசத்திலே நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு நம்முடைய பிரதான ஆசாரியராய் என்றென்றைக்கு வீற்றிருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் அறியாதிருக்க வேண்டாம். இந்த நாளிலும் கூட நித்திய கீர்த்தி என்கிற அந்த தலைப்புல ஆண்டவருக்கு எக்காலத்திலேயும் நித்திய கீர்த்தி என்று சொன்னால் எல்லா காலத்திலேயும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகி கொண்டே இருக்கிறதா. அதுக்கு பேர் தான் நித்திய கீர்த்தி. கீர்த்தினாலே பொதுவா நேம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பெயர், அவன் பெயர் சொல்ற மாதிரி வாழ்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவனுடைய பெயர் எக்காலத்திலும் மகிமைப்படுத்தப்பட வேண்டுமேயானால் விசேஷமாக சபையாகிய நம் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் எக்காலத்திலும் கீர்த்தியை உடையவராக காணப்பட வேண்டுமேயானால் சபையானது 2 விசேஷித்த அனுபவங்களுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் காண்பிக்கிறது. இந்த செய்தி அதற்காக தான் ஏசாயா 63வது அதிகாரம் 12, 13, 14 ஆகிய 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது தேவனுடைய சபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட கர்த்தருடைய சபையானது 2 அனுபவங்களுக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஒன்று, ஆழங்களுக்குள் பிரவேசிக்க வேண்டும். இரண்டாவது, இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். இதைத்தான் உங்களோடு கூட நித்திய கீர்த்தி என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். 12ஆம் வசனத்தை நாம் ஒரு விசை கவனிப்போம். ஏசாயா 63, 12வது வசனம். அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கங்க. தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே என்று எழுதுகிறார். அப்ப 12 மற்றும் 13 பார்க்கும்போது நமக்கு வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு நித்திய கீர்த்தி உண்டாகும்படிக்கு சபையானது சிவந்த சமுத்திரத்தின் ஆழங்களுக்குள் என்ன செய்யப்பட்டது? நடத்தப்பட்டது அப்படிங்கிறத ஆண்டவர் காண்பிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையை ஒரு சில பாடல்கள் மூலமாய் நாம் செலுத்தி விடலாம் என்றெல்லாம் நாம் எண்ணுகிறோம். அது ஒரு பகுதி மட்டும்தான். ஆனால் அவருடைய பரிசுத்த நாமம் எக்காலத்திலும், அதற்கு பேர் தான் நித்திய கீர்த்தி. காலா காலமா சதா காலங்களிலேயும் அவருடைய நாமத்திற்கு நித்திய கீர்த்தி உண்டாக வேண்டுமேயானால் வேதம் சொல்லுகிறது சபையானது ஆழங்களுக்குள்ளே நடத்தப்பட்டது. இந்த ஆழங்களை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? 2 பிள்ளைக்கு அதைத்தான் அங்கு காண்பித்து கொடுக்கிறார். அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினாராம். எதற்காக? அவர் பாருங்க, தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க. எதுதான் அவருக்கு நித்திய கீர்த்தியை ஏற்படுத்துகிறது? சதா காலமும் அவருக்கு கீர்த்தியை உண்டாக்கக்கூடியது எது? சபையானது
சிவந்த சமுத்திரத்தின் ஆழங்களிலே நடக்க வேண்டும். நாம் எல்லாரும் நன்கு அறிவோம், அடிக்கடி தியானிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். சிவந்த சமுத்திரம் எதற்கு அடையாளமாய் ஒப்பனையாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. ஞானஸ்நானம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்ப சமுத்திரத்தினால் ஞானஸ்நானம் பண்ணப்படுறாங்க. மேகம், சமுத்திரம். நமக்கு தெரியும், மேகம் மேல இருக்கு, சமுத்திரம் 2 குவியலாக பூமியில நிற்கிறது. அப்ப எவ்வளவு ஆழம் இருந்திருக்கும் பாருங்க. சிவந்த சமுத்திரத்துல எவ்வளவு ஆழம் இருக்கும். அந்த ஆழங்கள்ல இவங்களை கர்த்தர் நடத்திக்கிட்டே வர்றார். இதுதான் அவருக்கு என்றென்றைக்கும் கீர்த்தியை உண்டாக்கக்கூடியது. இதை கர்த்தருடைய சபை அறிய வேண்டும். ஏனோ தானமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஆராதனை நேரத்திலே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டால், அது கர்த்தரை உயர்த்தும்படிக்கு சில பாடல்களை பாடிவிட்டால் அவருக்கு கீர்த்தி உண்டாகும் என்று மாத்திரம் நாம் நினைத்து விடக்கூடாது. அவருக்கு நித்திய காலமாய் கீர்த்தி உண்டாக வேண்டுமேயானால் தேவன் அன்றைக்கு நடப்பித்த விஷயங்கள் என்ன? அற்புதமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே தமது சபையை நடத்தின, அதான் ஆழங்கள்ல நடக்க பண்ணினார். இது எதுக்கு அடையாளம்? ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். கொலோசியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். கொலோசியர் 2:12, ஞானஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள அந்த விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. அவ சிவந்த சமுத்திரம் ஞானஸ்தானத்தை குறிக்கி, ஞானஸ்தானம் எதை குறிக்கி? கிறிஸ்துவோடு கூட நம்முடைய பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருக்கிற ஒரு அனுபவம். புதிய மனுஷனின் சாயலுக்கு நீங்களும் நானும் எழும்புகிறோம். அழகா சொல்லப்பட்டிருக்க கொலோசியர் 2:12. ஞானஸ்நானனால என்ன? சிவந்த சமுத்திரத்தின் அனுபவனால என்ன? பின்தொடர்ந்து வந்த அந்த அடிமைத்தனம், பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனைகளை கர்த்தர் ஆழங்களிலே மூடி போட்டு விட்டார். அதான் கர்த்தருடைய சபை இந்த ஆழங்கள்ல நடக்க 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 யாருக்கு கீர்த்தி உண்டாகிட்டே இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. வசனத்துல அப்படிதான் இருக்கு. தமக்கு நித்திய கீர்த்தி உண்டாக அவர் தண்ணீரை பிளந்து அவங்களை ஆழங்கள்ல நடக்க பண்ணினார். இந்த சத்தியத்தை அறியணும். நீ பாருங்க, ஏனோதானமா வாழ்ந்துட்டு தன் பழைய மனுஷன்படியே வாழ்ந்துட்டு ஜென்ம சுபாவத்துக்குரிய சாயலின்படியே ஜனங்கள் வாழ்றாங்க. பணாசை கொண்டவர்களாய், பொருளாசை கொண்டவர்களாய், இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் ஆடம்பரங்களை சம்பூர்ணமாய் சம்பிரமமாய் அனுபவித்து வந்தவர்களாய், வாரத்துக்கு ஒரு நாள் ஏதோ 2 பாட்டை பாடிட்டு ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லிட்டா அவருக்கு கீர்த்தி உண்டாகும் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. சத்திய வேதம் சொல்லுகிறது, தமக்கு நித்திய கீர்த்தி உண்டாக்க தமது சபையை கர்த்தர் ஆழங்களிலே நடத்த வேண்டும். இந்த குறித்த வெளிப்பாடு கர்த்தருடைய சபைக்கு தேவை. மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன். 4 பாட்டை பாடுறதுனால அவருக்கு கீர்த்தி உண்டாயிருங்கிற அர்த்தம் அல்ல. கர்த்தருடைய சபை இந்த சமுத்திரத்தின் ஆழங்கள்ல நடக்கணும். ஞானஸ்தான சத்தியத்திலே தன்னுடைய பழைய மனுஷனாகிய ஆதாம் சிலுவையிலே அறையப்பட்டவனாய், நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரோமர் 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி. அதுதான் சமுத்திரத்தின் ஆழங்கள்ல நடக்கிற விதம். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அது ஏன் ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக சொல்றார்? அது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? இஸ்ரவேல் ஜனத்தை ஏறக்குறைய 430 வருஷம் பார்வோனின் ஜனங்கள் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார்கள் என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 1வது பகுதியிலே அப்படிப்பட்ட ஜனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்தார்.
அவர்கள் மேல், இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் இருந்த அந்த அடிமைத்தன ஆளுகை முறிக்கப்பட்டு விடுதலையோடு பயணிக்கிறாங்க பாருங்க. இதற்கு பேர் தான் சமுத்திரத்தின் ஆழங்கள்ல நடக்கிற அனுபவம். அதுல ஒட்டுமொத்த எகிப்தின் அந்த சேனை, பார்வோனின் சேனையையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்தார். பின்தொடர்ந்து வருகிற பாவங்கள், பின்தொடர்ந்து வரக்கூடிய பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் எல்லாம் எங்கே மூழ்கடிக்கப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க. அங்க பின்தொடர்ந்து வரக்கூடிய பார்வோனின் சேனை புதிய ஏற்பாட்டில் எந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறார்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாராம். வேதம் அப்படிதான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3 மற்றும் 4 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது வேத வாக்கியத்தின்படி கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து என்று அங்கு எழுதுகிறார். அப்ப நம்முடைய அந்த விசுவாசம் என்ன? அன்றைக்கு பார்வோனின் சேனை ஆழங்களில் மூடப்பட்டது. அதற்காக தான் கர்த்தர் அந்த ஆழங்களை ஏற்படுத்தி இருந்தார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் பயணிக்கிறார்கள் என்று சொன்னால், சிவந்த சமுத்திரத்திலே பயணிப்பது என்பது நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனுக்கும் முடிவு கட்டக்கூடிய கிறிஸ்துவின் அடக்கத்திற்கு அடையாளம். மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே. சத்தியத்தை சத்தியமாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப சபையானது 2 அனுபவங்களுக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு 1 மாசம் 2 மாசம் இல்ல, 5 வருஷம் 10 வருஷம் கீர்த்தி அல்ல. எப்படிப்பட்ட கீர்த்தியா? நித்திய கீர்த்தி. அப்ப எதுலதான் அவருக்கு நித்திய கீர்த்தியை நாம் பார்க்க முடியும்? சும்மா வாயில அப்படி சோத்திர சொல்றதுனாலயா? வேதம் என்ன சொல்லுதுன்னு உன்னிப்பா கவனிச்சு பார்க்கும்போது, நம்முடைய பழைய மனுஷனுக்கு நாம் விடை கொடுத்து விட்டோம் என்கிற அந்த வெளிப்பாட்டை பெற்றவர்களாய், நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். இனி நான் அல்ல. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த விசுவாசம் தான் சிவந்த சமுத்திரத்தின் அனுபவம். இனி நான் அல்ல, யார் பிழைச்சிருக்கிறா? கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். இனி பார்வோனின் சேனை அல்ல, இஸ்ரவேல் ஜனமே பிழைத்திருக்கிறது. அதுதான் அந்த ஆழங்கள் காண்பிக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆழமான சத்தியம் கேட்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப ஆழத்துக்கு போனாதான் ஆழமான சத்தியத்தை எடுக்க முடியும். முத்துக்களை பார்க்கிற மாதிரி, சிப்பிகளை பார்க்கிற மாதிரி, சிப்பியை பார்க்கிற மாதிரி முத்துவை நீங்க கரையில பார்க்க முடியாது. முத்து எடுக்கணும் எங்க போகணும்? ஆழத்துக்கு போகணும். அப்ப சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ளதான் முத்துக்களை வச்சிருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜொலிக்கக்கூடிய முத்தான அனுபவங்கள் எதுல இருக்கு அப்படின்னா, நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுவதில் இருக்கிறது. நாம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று ரோமர் 6வது அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அவருக்கு நித்திய கீர்த்தி உண்டாக்குவோம். காலமா நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் கீர்த்தி அடைந்ததாகவே காணப்பட வேண்டும். அப்படி என்றால் சபையாகிய நீங்களும் நானும் 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்திவிட்டால் நடந்துவிடும் என்று வேதம் சொல்லவில்லை. பழைய மனுஷன் ஞானஸ்நானத்திலே, சிவந்த சமுத்திரத்திலே ஞானஸ்நானத்திலே நம்முடைய பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு புதிய சாயல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே, அதான் சிவந்த சமுத்திரத்தின் அனுபவம். அவர் ஆழத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டா. இந்த ஆழம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, ஒரிஜினலா எதுக்கு அடையாளம் அப்படின்னா, பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்படுதலுக்கு அடையாளம். அதான் ஆழங்கள்ல வழி நடத்துகிறார் பாருங்க. நாம் விசுவாசிக்கணும். அனுதின விசுவாசம் என்ன? நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் அனுதினமும் கீர்த்தியை பெற வேண்டுமேயானால், நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நம்முடைய பழைய மனுஷன், ஜென்ம சுபாவத்தை பெற்றிருக்கிற பழைய மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டு விட்டான். அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். இனி அவன் இல்லை என்கிற விசுவாசத்தோடு ஜீவிக்க வேண்டும். அதுதான் ஆழங்களிலே நடக்கிற அற்புதமான அனுபவம். பிரியமானவர்களே,
அதைத் தொடர்ந்துதான் ஆண்டவர் அங்கே காண்பிக்கிற இன்னொரு வெளிச்சத்தையும் பார்க்கிறோம். இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்துகிறார். அந்த வசனத்தையும் பார்க்கலாம். ஏசாயா 63வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நல்லா பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். பாருங்க, இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி. பாத்தீங்களா? இப்படியே. இரண்டாவது, கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை, வழிநடத்துதல். ஆழங்களில் நடத்தப்படுவது பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்ட ஜீவியத்திற்கு அடையாளம். இரண்டாவது, சபையானது எந்த அனுபவத்திற்குள்ளே வழிநடத்தப்பட வேண்டுமா? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் ரொம்ப நேர்த்தியா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லும் போது அவர்களை கர்த்தர் இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தினார் என்று வேதம் ஒரு இடத்திலே சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம், 23 இல்ல 22வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம். அங்கே நாம் வாசிக்க முடியும். 22வது அதிகாரம் 4வது வசனத்தில், இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை என்ன செய்தார்? இளைப்பாற பண்ணினார் சொல்லிட்டு சொல்ற. ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சியான தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் சொல்றார். இளைப்பாற பண்ணினார். இதுல சொல்லப்படுற இளைப்பாறுதல் என்ன? இதுக்கு முந்தின அதிகாரம் யோசுவா 21வது அதிகாரம் 44ஆம் வசனத்திலையும் அவர் சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார் என்று சொல்லுகிறாரு. அவருடைய அர்த்தம் என்ன? இளைப்பாறுதல் என்பது கானான் தேசத்தை சுதந்தரிக்க செய்வது. அப்படிதான் எழுத்தின்படியான அர்த்தத்தை சொல்றேன். ஆனா இன்னொரு விதத்துல பார்த்தா, யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்னும் அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே என்று சொல்லி எபிரேயர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. அதையும் இதையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். நான் எழுத்தின்படியான இளைப்பாறுதலை தான் நான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில காண்பிக்கிறேன். உண்மையாவே சொல்லப்போன எழுத்தின்படியான இளைப்பாறுதலுக்குள்ளே யோசுவா இஸ்ரவேலை நடத்தினாரா இல்லையா? நடத்தினார். ஒரு விதமான எழுத்தின்படியான இளைப்பாறுதல். அதைத்தான் நம்ம இப்பொழுது பார்த்தோம். யோசுவா 21வது அதிகாரம் 44வது வசனத்திலையும் 22வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும் பார்க்கும்போது இளைப்பாறுதலுக்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள். இது எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, பரம கானானை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அடையாளம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இளைப்பாறுதலுக்கு நேராய் கடந்து போனார்கள். அதைத்தான் ஏசாயாவிலையும் காண்பிக்கிறார். யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு? வனாந்தரத்தில் வழிநடத்தப்பட்டு இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அழகா சொல்லப்பட்டிருக்க ஆழங்கள்ல நடத்தப்பட்டவர்கள் இப்போ இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்தினாராம். அவர்களை இளைப்பாற பண்ணினாராம். அந்த இளைப்பாறுதலை யோசுவா புஸ்தகத்தில் பார்க்கும்போது கானானை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அது எத்தனமாய் ஒப்பனையாய் காண்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போ இரண்டாவது ஆண்டவர் சொல்ற அந்த காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தணும். எதுக்கு நேரா தெரியுமா? நித்திய ஜீவனை அனுபவிப்பதற்கு. நான் ஆரம்பத்தில் கூட உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பூமியில தற்காலிகமா நித்திய ஜீவனை அனுபவிக்காதவர்கள் நிரந்தரமா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தாண்டி பரலோகத்திலே அனுபவிக்க மாட்டார்கள். இது 100% உண்மை. ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமையும் அவன் சந்ததியையும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் எந்த தேசத்துல விசேஷமா குடியிருந்தாங்க? கானான் தேசத்துல குடியிருந்தாங்க. அவர்கள் குடியிருக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு சுதந்திரமா கானானை கொடுத்திருந்தாரா? இல்ல. அப்ப அவங்க கானான்ல குடியிருந்த விதமானது பரதேசிகளா சஞ்சரித்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தற்காலிகமா கானான் அனுபவித்து வந்தாங்க. அப்படிப்பட்ட சந்ததி தான் பின்னாட்கள்ல சுதந்திரரா அதை அனுபவிக்க வாய்ப்பு இருந்தது.
அப்ப பரதேசிகளா இந்த பூமியில இருக்கிறோம் பாருங்க, இங்க நம்ம நித்திய ஜீவனை அனுபவிக்க தவறிட்டோம் அப்படின்னா முடிவுல இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடும் என்ன செய்ய முடியாது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் தேவன் அங்கே வசன வெளிச்சத்தை காண்பிக்கிறார். அப்ப இளைப்பாறுதல், ஆவியானுடைய நடத்தல் என்ன தெரியுமா? இளைப்பாறுதலுக்குள்ள நேரம் நடத்துவார். நமக்கு ஒரு இளைப்பாறுதல நமக்கு முகப்பிலே இங்க போட்டிருக்கோம், எழுதியிருக்கு. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது நித்திய ஜீவன். இந்த பூமியிலே இந்த இளைப்பாறுதல் உண்டு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தாண்டி நித்தியத்தில் நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. அது எப்படி நடத்தினாரா? அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 63:14 மீண்டும் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர், அதுதான் நீங்க கவனிக்கணும், பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களை போல என்ன செஞ்சாராம்? இளைப்பாறுவாங்க. பள்ளத்தாக்கில போய் இறங்குகிற மிருக ஜீவன்களை போல. அங்க அதுக்கு முன்னால ஒரு குதிரையை காமிச்சு கொடுக்கிறார். குதிரை என்ன செய்யும்? வனாந்திரத்துல எவ்வளவு வேகமா ஓடும் பாருங்க. அது இடராம ஓடுறது போல அழகா அதுல போட்டிருக்கு, நீங்க தாராளமா பார்க்கலாம். முதல் அனுபவத்தையும் இரண்டாம் அனுபவத்தையும் நான் முதலே சொன்னதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த வெளிச்சத்துலதான் சத்தியத்தை நம்ம சுருக்கமாய் தியானிக்க இருக்கிறோம். அப்ப குதிரை வனாந்திரத்துல நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினார். இடராதபடிக்கு. இடர்ல இருக்காதுங்க. நீங்க வேற எந்த செய்தியை, என்னென்ன செய்தியிலாம நிறைய செய்தி இருக்கு, எந்த செய்தியில இடர்லே இல்லை அப்படின்னா சிலுவை பற்றிய உபதேசத்துல, சிலுவை பற்றிய செய்தியில இடர்லே இல்லை. சீரா நடத்திடுவார். ஏன்னா நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட மரித்தான். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டான். கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதலிலே புதிய மனுஷனாய் புதிய சாயலாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அந்த இடத்துக்கு வந்துடும். அதான் இடராத ஒரு வாழ்க்கை. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. எப்படி மிருக ஜீவன்கள் பள்ளத்தாக்கில் இறங்கும் பார்த்தீங்களா? எப்படி இறங்கும்? பள்ளத்தாக்கில் பைய இறங்காது, வேகமா இறங்கும். ஏற்கனவே அது பள்ளம், அது கடன்னு அது இழுத்துட்டு போகும். இந்த நேரங்களில் பாருங்க, பள்ளத்தில் இருக்கும்போது, இப்ப நான் சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா சமதளத்தில் நான் பைக்கை ஓட்டும் போது ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா பள்ளத்தில் வரும்போது ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டாம். அது நம்ம கண்ட்ரோலே கிடையாது. அது என்ன செய்யும்? சர்ன்னு போய்கிட்டே இருக்கும். சைக்கிள் அப்படிதான். மேடு இருக்கும் போதோ சமதளம் இருக்கும் போதோ நம்ம அழைச்சிக்கிட்டே இருக்கணும், பலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சொந்த முயற்சியில போய்கிட்டே இருக்கணும். பள்ளம் வரும்போது நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், அது பாட்டுக்கு என்ன செய்யும்? ஆவியானவர் நம்மளை நடத்தும். அதான் அழகா சொல்ற, கர்த்தருடைய ஆவியானவர் பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களை போல் இளைப்பாற பண்ணுவார். நீங்க வேற அர்த்தத்தை கொண்டு வரக்கூடாது. சுய பலன்ல ஓடக்கூடாது. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று ரோமர் 8வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் முதல்ல கிறிஸ்துவானவர் குமாரனாகிய கிறிஸ்து மூலமாய் கண்டடைய வேண்டிய அனுபவத்திற்குள் சபையானது நடத்தப்படுகிறது. இரண்டாவது, கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த கைடன்ஸ், அந்த வழிநடத்தலுக்குள்ளாக சபை நடத்தப்பட வேண்டும். அது எதுக்கு நேரம் நடத்துறார் அப்படின்னு சொன்னா, எதுக்கு நேரம் நடத்துறாரு? ஆட்டம் பாட்டத்துக்கு நேராவா? இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. இளைப்பாறுன்னு சொல்லக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. நித்திய ஜீவனை அனுபவிப்பதற்காக நடத்துகிறார். இளைப்பாறுதல் எதுல இருக்குன்னு நினைக்கீங்க? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதான் இளைப்பாறுதல். நான் வசனத்தை எதுலையும் மாத்தல. இஸ்ரேல் ஜனங்கள் கானான் அனுபவிச்சாங்களே, கானானுக்குள்ள பிரவேசிச்சாங்களே, அதைத்தான் பைபிள் சொல்லுது. அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ள வந்தாங்களாம். அப்படிதான் நான் வாசித்தோம் யோசுவா புஸ்தகத்துல. அப்போ கானானை சொந்தரிக்கிறது, கானான் அனுபவிக்கிறதா இளைப்பாறுதல். அப்ப நமக்கு என்ன கானான்? எழுத்தின்படியான கானான் அல்ல, பரம கானான். இந்த பூமியிலே அனுபவிக்க வேண்டும். ஏதோ ஏசப்பாட்டு கிட்ட பரலோகத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இல்ல. இந்த பூமியிலே நான் அனுபவிக்கிறேன், அதையும் தாண்டி நித்தியத்திலே யுகாயுகமா இளைப்பாறுதல் உள்ள அந்த ஸ்தலத்திலே என்றென்றைக்கும் யுகாயுகமா கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த அனந்த பாக்கியத்தை நான் நினைவு கூற வேண்டும். ஆனா அது எப்படி நடத்துறதுன்னு பார்க்கணும். எப்படி குதிரை இடராதோ அதே போல இடராதபடிக்கு ஆழங்கள்ல நடத்துறாரு. ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, ரெண்டாவது அழகா சொல்றாரு, மிருக ஜீவன்கள் என்ன செய்யுமா? பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களை போல.
சில 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 வீடியோலாம் சிலது பார்த்தீங்கன்னா சமதளத்துல ஓடும்போது தான் ஓடிக்கிட்டு இருக்கும். சிலர்லாம் ஓடுவாங்க. பள்ளத்துக்குள்ள இறங்கும்போது ஓட வேண்டாம். நின்னாலே போது கடகடன்னு உருண்டுருவோம். சிலங்களை பாருங்க, நம்ம நின்னால் நிக்க முடியாது. பள்ளத்துல அப்படியே ஓடும். நீங்க சமதளத்துல தண்ணியை வந்து என்ன செய்யணும்னா அப்படி இழுத்து போடணும். நம்ம பிரயாசத்தை காமிக்கணும். ஆனா பள்ளத்துல நீங்க என்ன செய்ய முடியாதுன்னா, தண்ணி நீங்க ஊத்தலாம் வேண்டாம். நீங்க இந்த இடத்துல வச்சா போதும். இந்த இடத்துல அப்படி கொட்டி விட்டா போதும். அது என்ன செஞ்சிடும்? பள்ளத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். அதுவா ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப தேவன் என்ன வெளிப்பாட தேவன் தர்றார்? பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களை போல இளைப்பாற பண்ணினார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய முழு ஆளுகை. இப்ப மிருக ஜீவன்கள் அப்படியே தண்ணி குடிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பள்ளத்துக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அது எடுத்தெடுத்து வைக்கணும் அவசியமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போகப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி கொண்டு போறாராம் கர்த்தருடைய ஆவியானவர். சுயபலன்ல இல்ல பிரியமானவர்ல, தேவ பலத்துல நிலை நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதனாலையும் கூட சபையானது இப்படிப்பட்ட 2 அனுபவங்களுக்குள்ளே பிரவேசிக்கும் போதுதான் யாருக்கு நித்திய கீர்த்தி உண்டாகுது? ஆமா, அவருக்கு நித்திய கீர்த்தி, மகிமை உள்ள கீர்த்தி உண்டாகிறதெல்லாம் இவ்விதமாகத்தான் நடக்குதான். இப்படியே தேவரீர் உமது மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படிதான் உடைய ஜனத்தை நடத்தினீர் அப்படின்னு சொல்லி சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆழங்கள்ல நாம் நடத்தப்பட்டிருக்கிறோமா? ஆழங்கள்ல நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? ஞானஸ்நான சத்தியத்திலே பழைய மனுஷன் மரித்து கிறிஸ்துதான் என்னில் பிழைத்திருக்கிறாருங்கிற அந்த வெளிச்சத்தில் அனுதினமும் ஜீவிக்கிறோமா? அது மாத்திரம், அதை தொடர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல். அதனாலதான் பாருங்க, இயேசுவானவர் தாம வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றி அப்படி போயிடல. அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிட்டு போறார். எனக்கு 40 நாள் அளவு சீசலோடு கூட சம்பாஷணை பண்ணி தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அவர் சொல்லுகிற, இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் சொல்லி ஆண்டவர் சொன்னார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4 மற்றும் 5 நாம் வாசிக்கிறோமே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர் உன்னை ஆட்கொள்வா. என்னுடைய பலியை பார்த்தியே, இந்த பலி நான் மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிர் தெழுந்தேன், இந்த சாயலை பார்த்தியே, அதை தொடர்ந்து நீ அனுபவிக்க வேண்டிய பகுதி என்ன? பரிசுத்த ஆவியானவர். அதான் அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கிறார். வனாந்திரத்துல வாஸ்தவமே ஏசாயா 63 அதிகாரத்துல அதுக்கு முன்னால பஸ்காவாகிய கிறிஸ்துவ அனுபவிச்சுட்டு வந்தவங்க, அங்கே ஏசாயா 63 அதிகாரம் 12 வசனத்துல போட்டிருக்கு, அவர்களை வனாந்திரத்துல கொண்டு வந்து என்ன செய்யறாராம்? பரிசுத்த ஆவியை அவர்கள் நடுவில் இருக்க கட்டளையிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வனாந்திரத்துல யாரை கட்டளையிட்டு இருக்காரு பாருங்க? ஆவியானவர் அங்கே உள்ள இருந்து அவர்களை நடத்தணும், இளைப்பாறுதல் நேராய் நடத்தணும். பரிசுத்த ஆவியன் எதுக்காக வந்தாருங்கிற நோக்கமே சபை விட்டு எடுபட்டு போய்விட்டதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு. சும்மா பரிசுத்த ஆவியனை ஆட்கொண்டார், எனக்கு காரு தந்தார், வீடு தந்தார் சொல்லி உலக பிரகாரமான நன்மைகளை அடித்துட்டு போறாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தா எதுக்காக பரிசுத்த ஆவியன் அங்க இருக்கிறாராம்? கட்டளையிடப்பட்டு அவர் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவளை இளைப்பாறுதலான இடத்து கொண்டு போகணும். அதுதான் 14 வசனத்திலையும் பார்த்தோம். ஏசாயா 63:14 இளைப்பாறுதலான இடத்துக்குள்ள அவர் கொண்டு போகிறார். கானானை சுதந்தரிக்க வைக்கிறது தான் அவருடைய முக்கிய நோக்கம். அப்படி ஒரே நோக்கம், கானானை சுதந்தரிக்க வைக்கணும். நம்ம கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரத்துல அங்கே ஆபிரகாம் அனுப்பின வேலைக்காரர் பரிசுத்த ஆவியானுக்கு அடையாளமா நம்ம பார்க்கிறோமே. ஆபிரகாம் தகப்பன் ஸ்தானத்துல பிதாவுக்கும், ஈசாக்கு குமாரன் ஸ்தானத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவினால் அனுப்பப்பட்ட, அதான் தகப்பனால் அனுப்பப்பட்ட அந்த வேலைக்காரன் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாய் நாம் வேதத்துல பார்த்தோமே, படிச்சிருக்கிறோமே. அந்த ஆதியாகமம் 24 அதிகாரத்துல காண்பிக்கப்பட்ட அந்த வேலைக்காரனுடைய நோக்கம் என்ன? முன்பாக ஆகாரத்தை வச்சிருக்காங்க, அவர் எந்திரிச்சிட்டாரு. நான் எதிரே போய் கை வைக்கிறதா? என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஈசாக்குக்கு ஏற்ற மனவாட்டி ஆயத்தப்படுத்தி அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கானான்ல, பரம கானான்ல கொண்டு போய் சேர்க்கணும். ரெபேக்கால எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? பரம கானான்ல கொண்டு போய் சேர்க்கணும். இங்க வந்தேன், கையை நினைச்சேன், அதை செஞ்சு இதை செஞ்சு ஆட்டம் போட்டேன், இது அல்ல. பரிசுத்த ஆவியுடைய நோக்கம் என்ன? இளைப்பாறுதலுக்குள்ளே சபையை நடத்த வேண்டும். நமக்கு இந்த பூமியில இருக்கிற இளைப்பாறுதல் என்ன? ஆண்டவரை அனுதினமும் அனுபவித்துக் கொண்டே இருப்பது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிற அனுபவத்திலே தேவனை அனுபவிப்பதுதான் அந்த இளைப்பாறுதலான நித்திய ஜீவன், அந்த இளைப்பாறுதலான கானான் தேசம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம கூட இருக்க இடத்துல நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? சபையானது
2 அனுபவங்களுக்குள்ளே நடத்தப்பட வேண்டும். அவருக்கு நித்திய கீர்த்தி அதுலதான் இருக்கிறது. இந்த 2 அனுபவங்களை விட்டுறாதீங்க. ஆழங்களுக்குள் நடத்தப்படணும். இன்னொன்னு சொல்லுங்க, இலைப்பாறுதலுக்குள்ள நடத்தப்படணும். பள்ளத்தாக்குள்ள ஆழங்களுக்குள்ள நடத்தப்படணும், இலைப்பாறுதலுக்குள்ள நடத்தப்படணும். இந்த 2 அனுபவம் ஆண்டவருக்கு எதை கொண்டு வரும்? சத்தமா சொல்லுங்க, நித்திய கீர்த்தி. என்றென்றைக்கும் அவர் உயர்ந்தவராய், அவர் சிறந்தவராய், அவர் மகிமை உள்ளவராய், அவர் கனத்திற்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் கீர்த்திக்கும் பாத்திரராய் அறியப்படுவதற்கு எக்காலத்திலும் அவருக்கு கீர்த்தி உண்டாயிருக்கும்படிக்கு அவருடைய சபையானது ஞானஸ்தான சத்தியம் என்கிற பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிற இந்த ஞானஸ்தான சிவந்த சமுத்திரத்தின் ஆழங்களுக்குள்ளே நடக்க வேண்டும். 2வது அதை தொடர்ந்து காண்பிக்கிறார். அவருக்கு எக்காலத்தில் நித்திய கீர்த்தி உண்டாக வேண்டுமே. ஆனால் சபையானது இலைப்பாறுதலுக்குள்ளே அனுதினமும் தேவனை அனுபவிக்கிற அந்த இலைப்பாறுதல், நித்திய ஜீவனாகிய கானான் ஆகிய அந்த இலைப்பாறுதலை அனுதினமும் அனுபவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட மகத்துவமான 2 விசேஷித்த அனுபவங்களுக்குள்ளே நடத்தப்பட நம்மை ஒப்பு கொடுப்போமா? குமாரன் மூலமாய் அந்த ஆழங்களுக்குள்ளே நம்மை நடக்க பண்ணின தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இலைப்பாறுதலுக்குள்ளே நம்மை நடத்துகிறார். இந்த 2 அனுபவங்கள் மூலமாகத்தானே அவருக்கு சதா காலமும் கீர்த்தி உண்டாகிறது. இதை கருத்தில் உணர்ந்தவர்களாய் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம்.